சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா துஸாஹிபு இல்லா மூமினா, நீ தோழமை கொள்ள வேண்டுமா, நட்பு வைக்க வேண்டுமா, சேர்ந்திருக்க வேண்டுமா, அவர் முதல் விஷயம் அவரிடத்தில் நீ பார்க்க வேண்டும், அவர் விசுவாசம் கொண்டவரா என்று பார், அவர் இறை விசுவாசியா என்று பார். லா துஸாஹிபு இல்லா மூமின், பெருமானாருடைய ஹதீஸ். அவர் விசுவாசம் உடையவராக இருக்க வேண்டும், இறைவன் மீது அளவில்லா நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அப்படி இறை நம்பிக்கையில் பலமாக இருக்கிறாரா, ஈமானிலே உறுதி கண்டிருக்கிறாரா, அவரோடு உன் நட்பு இருக்கட்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீ சேருகிற போதெல்லாம் அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாத்திருந்தாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம யாரோடு அமர்வது, யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது என்பது கூட ஒரு அழகான அறிவுரைகளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கட்டம் சாலியங்கள் சொல்லுவாங்க, நண்பர்களை கொஞ்சம் அதிகமாக ஆக்கி கொள்ளுங்கள். இப்போ நட்பு கூட்டுறதா குறைக்கிறதா? நண்பர்கள் நிறைய இருக்கட்டும். இப்படிப்பட்ட நண்பர்களை ஏன் பல பேர்களுக்கு நண்பர்கள் மறுமையில் கை கொடுப்பார்கள் என்று எழுதுறாங்க. உங்களுடைய நட்பு அதிகமாகட்டும், நல்லவர்களோடு அதிகமாகட்டும். அந்த நட்பு உங்கள் மறுமையிலும் கை கொடுக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர்கள் முரீதுகள் கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் சீடர்கள், மன்னு ஜாலிஸ், யாரோடு நாங்கள் தோழமை வைக்க வேண்டும், யாருக்கு அருகாமையில் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டும்? அவங்க சொன்ன ஒரு முத்தாய்ப்பான வார்த்தை, யாருடைய பேச்சு இறை நினைவை தூண்டுமோ, யாருடைய பேச்சு அல்லாஹ்வின் நினைவை உங்களுக்கு தருமோ, அவர்களோடு நீங்கள் அமருங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அவருடைய பேச்சு அல்லாஹ்வுடைய நினைவை நமக்கு தர வேண்டும். மந்திகுஹு திக்ரா, அவர் பேச்சு அல்லாஹ்வுடைய நினைவை தரணும். அந்த பேச்சை கேட்டால் அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு நெருக்கம் கிடைக்கும். அந்த மாதிரியான மனிதர்கள் தான் நீங்கள் நட்பு வைக்க தகுதியானவர்கள். நீங்கள் சேர்ந்திருப்பதற்கும் சகவாசம் வைப்பதற்கும் தகுதியானவர்கள் என்கிறார்கள் ஹஸரத் ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இன்னைக்கு நாமும் பழகிறவங்களை கொஞ்சம் கவனத்திலும் எடுக்க வேண்டும். அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் இறை நினைவை நமக்கு தந்து கொண்டிருக்க வேண்டும். மாசற்ற பேச்சுகள், அல்லாஹ்வை நினைவூட்டுகிற பேச்சுகள், அந்த பேச்சு அவர்களின் நாவில் புறப்படுமா, அவர்களோடு நமது நெருக்கத்தை கொஞ்சம் கூட்ட வேண்டும். அந்த மாதிரி மனிதர்களின் நெருக்கம் நமக்கு இரண்டு உலகத்திலும் பயனளிக்கும். சகவாசங்கள் எல்லாம் எங்கோ அது காலத்தை கழிப்பதாக, நேரத்தை